ஹலோ காய்ஸ், யார்மா நீ எங்கேருந்து வந்திருக்கேன்ட்டு நீங்கள் பேசுகிறது நல்லாவே கேட்குது. ஏன்னா இவ்வளோ நாள் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுன்ட்டு நம்ம நல்லா ட்ராமா போட முடியல. பட் இனிமேல் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆன்கோயிங் ட்ராமாவை சூப்பராக கண்டினியூட்டியாக போடலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் என்ன ட்ராமா போடலான்ட்டு. நீங்களும் அல்டிமேட்டாக ஒரு பக்காவான ட்ராமாவை சொன்னீங்க. ஒரு லவ் ஸ்டோரியிலேயே இவ்வளோ ட்விஸ்ட் இருக்க ட்ராமாவை நானே இப்போ தான் பார்க்குறேன்னு சொல்லலாம். எந்த ஆங்கிளில் இருந்தாலும் சரி, ஒரு லவ் ட்ராமாவில் ட்விஸ்ட்டுன்ட்டு இப்படி தான் நானே பார்க்குறேன். பட் இந்த ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோட்லேயும் அவ்வளோ ட்விஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வேணால் நான் ஷோர் ஒரு பக்காவான என்ஜாய் பண்ண ட்ராமா தான். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது டிஜே வாய்ஸ் அண்ட் நான் உங்கள் டிஜே. ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கடற்கரையாட்டம் இருக்குது, அங்கே காட்டுறாங்க. அங்கே அப்படியே ஒரு அமைதியான கிளைமேட் போயிட்டுருக்கு. யாரோ ஒருத்தர் மிதந்து வந்துட்டுருக்காங்க. இங்கே அவர் கையில் ஒரே ஒரு வாட்ச் மட்டும்தான் இருக்குது, கூட யாருமே இல்லை. அவர் உயிரோடு இருக்காரா இல்லைன்னு கூட தெரியல. இந்த பக்கம் ஒருத்தர் மீன் பிடிக்கலான்னு போயிருக்கான். அந்த பக்கம் மீனெல்லாம் பிடிச்சிட்டு வெளியே வந்துட்டுருக்க. கரையில் யாரோ ஒதுங்கி இருக்க மாதிரி இருக்குது. இவனும் போய் பார்க்குறான். பார்த்தா அந்த ஆள் பேச்சு மூச்சு இல்லாமல் நடந்துட்டுருக்கான். பட் அதே சமயம் அவன் கையில் ஒரே ஒரு வாட்ச் மட்டும் இருக்குது. இங்கே வேற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அங்கே அதே மீனில் ஒரே வாட்ச் இருக்குது. என்னடா இதுன்னு ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷத்தை கொடுத்து இங்கே அதே வாட்ச் கட்டிட்டு நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கிறதையும் அதே வாட்ச் கட்டிட்டு பல பேர் உட்காந்துட்டு இருக்கிறதையும் காட்டுறாங்க. இங்கே கோர்ட்டில் ஒரு ஹியரிங் போயிட்டுருக்கு. பிரசிடென்ட் பேசிகிட்டு இருக்காரு. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளி மாதிரி உட்கார வச்சுருக்காங்க. அங்கே ஒரு அம்மா லெஃப்ட்டு ரைட்டுன்னு பிரசிடென்ட்டை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க அவரால் பதில் சொல்லவே முடியல. இங்கே ஒரு கால் கரெக்டாக நம்ம ஹீரோக்கு வருது. அந்த காலை வேறு யாரோ கனெக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே நடக்கிறது ஹியரிங் எல்லாம் அவர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இன்னொரு டைம் எதுனா பதில் நம்ம சைட்லேருந்து வந்துச்சுன்னா நம்மளோட சைடு அவுட்டு, எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு அங்கே மெசேஜ் வந்துட்டுருக்க. ஹீரோ அப்படியே சைலண்ட்டாக என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஐடியா கொடுக்குறவோ இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணுன்னு நம்ம ஹீரோக்கு ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே நடக்கிறதுல லைவாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை அப்படியே பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே பிரசிடெண்ட்டாக எவ்வளோதான் முடிஞ்சு சமாளிக்க பார்க்குறாங்க. பட் அந்த அம்மா விடுற மாதிரி இல்லை. உங்கள் பர்சனல் இதில் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கன்னு லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டு இருக்க. ஹெட்டையே ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவர் ஏதோ ஹெட்டுக்கு ஸ்கெட்ச் போடுற மாதிரி தெரியுது. அடுத்த வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ ஹெட்டோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. அங்கே அவரோட பூனைக்குட்டியை வச்சு விளையாடிட்டு இருக்க. இவர் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பூனைக்குட்டியை கொடுக்குறாரு. பூனையை பார்த்தோன்னே ஹெட்டுக்கு ஒரே சந்தோஷம். ஓ வா வா அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், சேர்மேன் சொல்லி விட்டுருக்காருன்ட்டு இருக்காங்க. சரி வா, ஏதோ சேர்மேன் சொன்னார்னு சொன்னேன், என்னென்ன சொல்லுன்ட்டு கேட்டுக்க. அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி தான் தெரியுது. பட் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட் கொடுக்குறாரு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அத்தனை $10 ஷர்ட்டு கீழே இருக்குது. ஐயோ இவ்வளோ பணம் இதுக்கு சேர்மேன் எனக்கு கொடுக்குறாருன்னு சொல்ல, நீங்கள் அதுக்கு பதிலாக பிரசிடெண்ட்டை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஹியரிங்கை ஈஸியாக முடிச்சு விட்டுறணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஒருத்தன் செக்யூரிட்டி கார்டு எந்திரி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அட அவன் சொல்கிறது அப்படியே கேளுப்பா, இல்லைன்னா அவன் கோவத்தில் கையை கீது வச்சிட போகிறான்ட்டு ஹெட்டு பார்த்தீங்கன்னா நக்கலாக சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எந்திரிச்சோடனே அவன் ஒரே போடுதான் போடுறான். போட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருக்க கார்டை எடுத்துடுறான். ஆக்சுவலாக ஹீரோ பார்த்தீங்கன்னா கேமராவை பதுக்கி வச்சு கொண்டு வந்திருப்பான். அதை எடுத்துகிட்டு ஹெட்டுக்கு சிரிப்பு தாங்கலை. எனக்கு புரிஞ்சிச்சியா இப்போ உங்கள் ஸ்கெட்சுன்ட்டு என்ன மாட்ட விட்டுருப்பீங்களேன்ட்டு அவர் கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏதோ கார்டு எடுத்து கொடுக்குறாங்க. இதை நம்ம ஒன்றும் இங்கே ப்ரைவேட்டாக பேச முடியாது, நம்ம கொஞ்சம் தனியாக தான் போய் பேசணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் உங்கள் கூட மட்டும் தனியாக பேசணும் அப்படின்ட்டு கேட்குறாரு. சரி சொல்லு அப்படின்ட்டு இருக்க. இந்த பணத்தெல்லாம் வாங்கினன்ட்டு இவரே கைப்பட எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஹெட்டுக்கு நான் என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா, நீ எடுத்துக்கொண்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போ, எனக்கு ஒன்று இந்த பணமே தேவையில்லை, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் கொடுத்தது வாங்க முடியாது, ஒரு டைம் கொடுத்தா கொடுத்தது தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சேர்மன் நான் என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ஒரே குத்து பாருங்க, கொமட்டில் ஒன்று வயிற்றுல ஒன்றுன்ட்டு. ஏண்டா என்ன பார்த்தா மட்டும் உனக்கு என்ன தெரியுது, நான் என்ன ஒரு கேமராவில் வந்திருப்பேன்னு நினச்சியான்ட்டு ஹீரோ இப்போ தான் அந்த பூனைக்குட்டி இருக்குல்ல அதோட அந்த செயினாட்டு இருக்குல்ல பெல்லு அதை எடுத்து கட்டுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோ இவர் வரும்போது அந்த பூனை கூட விளையாடிட்டு இருந்திருப்பார்ல, அப்போ பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப ஃபேவரட் அந்த பூனைன்னு தெரிஞ்சே அதோட பெல்லில் கேமரா வச்சுருப்பாங்க. நடந்த எல்லாமே அந்த பெல்லில் ரெக்கார்டாக இவர் வேறு வழியே இல்லாமல் பணம் வாங்கினேன்ட்டு எழுதி கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ அந்த பெல்லை வச்சுட்டே தான் ஹியரிங்க்கு போகிறாரு. ஹெட்டோ பார்த்தீங்கன்னா ஹீரோ பிளாக்மெயில் பண்ணுறதுலாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. வழக்கம் போல் அந்த அம்மா இருக்காங்களா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹெட்டு வாயை திறந்து பேசுகிறாங்க. அந்த அம்மா என்ன கேள்வி கேட்டாலும் ஹெட் அப்படியே பேசிட்டு இருக்க. ஒரு டைம் பிரசிடென்ட்டுக்கே ஷாக் ஆகிடுது. என்னடா இது தேவையில்லாமல் ஹெட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு. இது எல்லாத்தையும் ஹீரோ தான் பண்ணியிருப்பாங்கன்ட்டு இவருக்கு புரிஞ்சிருது. பட் அவர் ஏதோ அவ்வளோலாம் சந்தோஷமாக இல்லை. அவர் மூஞ்சி இழுத்துட்டு எக்ஸ்ட்ரா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹியரிங்கும் முடிச்சுட்டு இருக்க. இவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க, அவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க. டாப்பிக்கே மாறி கடைசியில் 2 சைடும் சண்டை போட்டுட்ருக்காங்க. வந்த வேலை ஸ்மூத்தாக முடிஞ்சதுன்ட்டு ஹீரோ பாட்டுக்கு எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறாங்க. ஆனால் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா சண்டை போயிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி இதான் லாஸ்ட்
ஹியரிங்காக இருக்கும், அதை சேர்மேன்ட்ட சொல்லிவிடு அப்படின்ட்டு இந்த அட்வைஸ் கொடுத்துருப்பார்ல அவரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் எந்த கேஸ் வந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க சொல்லுன்னு பேசிகிட்டு இருக்க ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த பிரசிடென்ட் இருக்கார்ல அவர் எல்லாத்திட்டையும் பேசிட்டு வர்றாரு. என்ன எல்லாம் சொல்லலாம் பிடிச்சிட்டு போல, நீ தானே இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அங்கே பாராட்டிட்டு வந்தாலும் இங்கே பிரசிடென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மூஞ்சியே இல்லை, மூஞ்சி இழுத்துட்டு ஹீரோ அப்படியே வெறியோடு பார்த்துட்ருக்காங்க. நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்க பிரசிடென்ட்டு. வீடு மாளிகை மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வெறும் சேர்மனோட மருமகன். அவங்க பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி வாங்க உள்ளே போகலான்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக சமாளிச்சிட்டிங்க அப்படின்ட்டு அவங்க பாராட்டிட்டு இருக்க சமாளித்தது ஒன்றும் நான் இல்லை, ஹீரோ தான், டைரக்டர் தான் சமாளிச்சாருன்ட்டு நம்ம ஹீரோ மேலே ஏதோ லைட்டாக கானில் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ சேர்மேனை பார்க்கலான்ட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அவர் குளிச்சிட்டுக்காரு, நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு செக்ரட்டரி வந்து ஹீரோக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஏதோ சீக்ரெட் லாக்கராக இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா சோஜு இருக்குது அதில். நல்ல வேலை சேர்மேன், இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்ட்டு அவர் சோஜு எடுத்துகிட்டே திரும்ப அங்கே பார்த்தீங்கன்னா நிற்கிறது சேர்மேன் இல்லை பிரசிடென்ட்டு. அவர் முறைச்சி பார்த்துட்ருக்காரு. என்ன எனக்கு தெரியாதது கூட உங்களுக்கு தான் தெரியும் போல், சேர்மேனுக்கு ரொம்ப க்ளோஸு போல், அவர் குடிக்கக்கூடாதுன்ட்டு உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்ட்டு அவர் நக்கலாக பேசிட்டு உட்காருங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு சொல்ல ஹீரோவை பார்த்தீங்கன்னா சரின்னு உட்காடுறாங்க. இதுதான் லாஸ்ட் ஹியரிங்ன்ட்டு சொல்லவே இல்லை, நீங்கள் என்ன மறைக்கலான்ட்டு இருக்கீங்களான்னு கேட்க இல்லை சேர்மேன்ட்ட சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லலான்ட்டு இருந்துட்டு ஹீரோவும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த ரூஸ் ப்ரெஸ்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கும்ல, அப்போ பார்த்தீங்கன்னா நான் வேணால் அப்பாட்ட பேசிட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் சேர்மேன் இவர் கூப்பிடாம ஃபஸ்ட்டு டேரக்டரை தான் கூப்பிட்டு பேசியிருப்பாங்க. சம்மந்தப்பட்டது நான், டேரக்டர் வந்துட்டு போகிறாப்லன்னு சொல்ல நான் வேணால் அப்பாட்ட பேசுகிறேன், ஏன்னா ஹியரிங்னா நீங்கள் தான் போய் உட்காரணும், அவர் வந்து உட்கார மாட்டார்ல அப்படின்ட்டு அவங்க பொண்ணு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எதனா நல்ல பிளான் தான் போட்டு வச்சுருப்பாங்க, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதன்ட்டு இவர் அப்போ சொல்லியிருப்பார். அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்துட்டு என்ன எப்படியோ வந்துட்டிங்க போல் அப்படின்ட்டு சேர்மேன் நல்லா சந்தோஷமாக எல்லாம் மாறி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ட்ரிக்கியாக பண்ணி கொண்டு வந்தன்ட்டு டேரக்டர்னு பேசிகிட்டு இருக்க டக்குன்னு யாரோ வர மாதிரி இருந்தோடனே சோஜு ஒழிச்சு வச்சுறாங்க. வந்தது பார்த்திங்கன்னா பொண்ணு. அப்பா எனக்கு ஒரு கிளாஸ் கிடைக்குமான்னு கேட்க நம்ம ஹீரோ எடுத்து ஊத்துறாரு. அந்த பொண்ணுக்கு அப்படியே மூஞ்சியே மாறிடுது. நான் பர்சனலாக கொஞ்சம் பேசினேன் எங்கள் அப்பா கிட்ட, ஃபேமிலி மேட்ரு, நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுறீங்கனால சொன்னேன். ஹீரோக்கு மூஞ்சியே இல்லை, அவரும் வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவரை கூப்பிட்டாங்கன்ட்டு செக்ரட்டரி வந்து என்னமோ பேசலான்ட்டு வர என்ன கூப்பிட்டாங்களான்னு ஹீரோ கேட்குறாங்க. இல்லை அவர் நாளைக்கு பேசலான்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னோடனே ஹீரோக்கு மூஞ்சியே இல்லை, அப்படியே மனசை தொங்க போட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோர்ட் மேட்டர்லாம் முடிஞ்சுன்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு பொண்ணு வராங்க. ஹீரோ அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்காங்க. கையில் ஏதோ ஒரு பிரேஸ்லெட்டாக இருக்குது. அவங்க தான் நம்ம ஹீரோயின். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா வந்தோடனே இது யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அன்றைக்கி நீங்கள் டேட்டா தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னு சேர்மன்ட்ட இந்த பொண்ணு தான் திட்டு வாங்கினாங்க அப்படின்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஹீரோவை எந்த ஒரு ரியாக்ஷனும் பெருசாலாம் கொடுக்கல. இவங்களாம் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு டக்குன்னு ஃபோன் வந்துடுது. சரி வந்துடுற அப்படின்ட்டு ஹீரோ பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அங்கே மீட்டிங்கும் முடிஞ்சிருது. பட் அந்த பொண்ணு போகிறதையே ஹீரோ தெருமுக்கில் போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோக்கு ஐடியா கொடுத்துருப்பார்ல, அவர் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்திருக்காரு. சேர்மேன் அவங்க மருமக ஹீரோ எல்லாம் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் டீல் பேசணும் போல். இங்கே வேண்டாம் உள்ளே போய்க்கலாம் அப்படின்ட்டு டிஸ்கஷன் மீட்டிங்க்குன்ட்டு ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே உள்ளே போனோன்னே எல்லா பிஸ்னஸ் மோட் தான் ஆக்டிவேட்டு, மரியாதை கூட கொடுக்கல. என்ன மேட்ரு, ப்ராஃபிட்டாக லாஸா, நேருக்கு நேராக சொல்லு அப்படின்னு சேர்மேன் பேசிகிட்டு இருக்க இந்த பக்கம் அவர் இந்த ஐடியா கொடுத்தார்ல, அவர் வேறு யார்கிட்டயோ காண்டாக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கும் இவன் மேலே ஒரு கண் இருக்கட்டும்ட்டு சேர்மேன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெளியே வந்தோடனே ஒரே நடிப்பு, ஐயோ பார்த்து சார், இந்த ரூமுக்கு போனாலே இப்படி தான் கையெல்லாம் ஃப்ராக்சர் ஆகிடும்ட்டு பேசிகிட்டு இருக்க நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அழகான பெயிண்டிங் வரைஞ்சி வச்சுட்டு இருக்க ஹீரோ யாரையோ தேடிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டே ஸ்டன்னாகி நின்றுட்டு இருக்காங்க. யாரோ ஒரே ஒரு பையன் மட்டும் படகுல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. திடீர்னு யாரோ ஒரு கையை பிடிக்கிறாங்க. பார்த்தா அந்த இன்டென்ட் கையில் இருக்கும்ல அதே பிரேஸ்லெட்டு. நம்மளோட ஹீரோயின் தான். என்ன வந்துட்டிங்க போல், உங்களுக்காக நான் ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன், எப்படி இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்க நிஜமாலுமே இவங்களோட லவ் சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ ரொமான்டிக்காக இருப்பாங்க. காமாக இருக்கும் இவங்க சீன்ஸ் எல்லாம் பார்த்தா. நம்ம ஹீரோ எதுவுமே பேசல, ஸ்ட்ரைட்டாக அவங்களை கிஸ் பண்ணி இவங்க 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் லிவிங்கில் தான் இருக்காங்க. ஸோ 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா இந்தாங்க எனக்கு மறுபடியும் இதை மாட்டி விடுங்க அப்படின்ட்டு சொல்ல ஹீரோவும் என்ன எப்போ பார்த்தாலும் நானே தான் மாட்டி விடணுமான்னு மாட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் இன்னைக்கு நீ ஏன் அங்கே வந்தேன்னு கேட்டுட்ருக்க, இந்த மாதிரி டேட்டா ஒன்று மிஸ் ஆகிடுச்சு, அதை கொடுக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. உன்னை பார்த்ததும் நான் ஷாக் ஆகிட்டேன்ட்டு ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்க அப்போது ஒரு நாள் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் டைமண்டில் தான் வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் கொடுத்தா எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்ல அது எப்படி ஒரிஜினல் டைமண்டுக்கு டைமண்ட் தானே கொடுக்க முடியும் அப்படின்ட்டு மாறி மாறி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி எப்போ ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்கன்ற அந்த கெண்ணு கேட்க ஹீரோ அதுக்கு என்ன அவசரம் பொறுமையாக பண்ணிக்கலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்ட்டு ஒரு கால் வந்துடுது. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே சேர்மேனோட பேத்தி விஷயமாக தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. வர அப்படின்ட்டு ஹீரோ போக ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா மூஞ்சியும் ஒரு மாதிரி ஆகிடுது. அங்கே பார்த்திங்கன்னா இந்நேரம் நீ மருமகனாக வேண்டியது,
நீ தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேண்டான்ட்ட, ஏன் உனக்கு இப்போ ஃபீலிங்காக இருக்கா என்ன அப்படின்ட்டு அவர் கேட்டுட்ருக்க ஹீரோ பார்த்திங்கன்னா அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. சேர்மேனோட பேத்தி கல்யாணத்தை சீக்ரெட்டாக நடத்தணும்னு ஆசைப்பட்றாங்க, அதே மாதிரியே பார்த்துக்கோ, ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோவும் ஓகே அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்தோடனே இந்த மாதிரி கல்யாண விஷயமா பேசிகிட்டு இருந்தேன், உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னு சொல்ல, நான் மட்டும் இல்லைனா நீங்கள் நேரம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருந்திருப்பீங்களேன்னு கேட்க ஹீரோ உன்னை பார்த்தங்காட்டி தான் அந்த பொண்ணையே நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், நான் யாருன்னு கூட பார்க்கலன்ட்டு ரெண்டு பேரும் அவ்வளோ லவ்லியாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அந்த பொண்ணெல்லாம் பேசிகிட்டு இருக்க இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போயிட்டு டக்குன்னு வெளியே வந்துட்டாங்க. பார்த்தா சேர்மேனோட இன்னொரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க. என்னை பார்த்தோன்னே வெளியே ஓடிட்டு போல அப்படின்னு அவங்க கேட்க ஹீரோ அப்பெல்லாம் இல்லைன்னு சமாளிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரியே என்கிட்ட தான் இருக்குது, ஆனால் நான் உங்ககிட்ட வந்து கெஞ்சிட்ருக்கேன் பார்த்தியான்னு கேட்க ஹீரோ என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நீ கொஞ்சம் எனக்கும் சப்போர்ட் பண்ணலாம்ல, எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் இதெல்லாம் நான் தானே பார்ப்பேன்னு சொல்ல ஹீரோ பார்த்திங்கன்னா அது என்னால் முடியாது அப்படின்ட்டுறாங்க. நீயே கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, எவ்வளோ நாள் அவங்க ஒன்று வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிற, எனக்கு நீ கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தனா நீயும் நல்லா முன்னேறலாம், ஆனால் உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் தானே அப்படின்ட்டு கேட்க ஹீரோ பார்த்திங்கன்னா சரி நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ட்டுறாங்க. என் நேரண்டா அப்படின்ட்டு அந்த பொண்ணும் கிளம்பிடுறாங்க. சேர்மேன் பார்த்திங்கன்னா ஹீரோ கிட்ட ஒரு லாலிபாப் பாயிண்ட் வர சொல்லியிருப்பாங்க. ஹீரோவை வாங்கி கொடுத்துட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சேர்மேன் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு கெமிக்கலை நடத்துகிற அளவுக்குலாம் அறிவில்லை, வெளியாளுகளுக்கே நான் ஹை போஸ்டிங் கொடுக்குறேன், ஆனால் என் மருமகனை நான் இப்படி பார்த்துக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோ சரி என்ன சார் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படிங்கும்போது என்னோட அடுத்த வாரிசை நான் தானே தேர்ந்தெடுக்கணும், அதனால் வைஸ் சேர்மேன் ஆக்கலான்ட்டு என் மருமகனை டிசைட் பண்ணியிருக்கேன்னு சொல்ல ஹீரோக்கு பார்த்திங்கன்னா மூஞ்சியெல்லாம் அப்படியே மாறி போயிடுது. அவன் எப்படி இருக்கான் என்னன்ட்டு தெரியாது, நீ வேணால் கூட போய் அவன் அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுறான்ல அதில் போய் டெஸ்ட் பண்ணிப்பாரு, அவன் ஓகேவா இல்லையான்னு சொல்ல ஹீரோவும் ஒரு மாதிரி அப்படியே எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்காங்க. அங்கே அவர் ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்க அவசரமாக ஹீரோ போகிறாங்க. போனோன்னே இந்த மாதிரி சேர்மேன் உங்களுக்கு வைஸ் சேர்மேன் போஸ்ட் கொடுக்கலான்ட்டு இருக்காரு, அதனால் என்னை செக் பண்ணுன்ட்டு உங்களை அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது பரவாயில்லையே எங்கள் மாமனாரை எப்படி பேசுறது அப்படின்ட்டு அவருக்கே ஒரு ஆச்சரியம். சரி வாங்க அப்படின்ட்டு இருக்க ஹீரோவை அந்த மீட்டிங் டீலிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா தான் உன்னை பார்க்க முடியும், அதனால தான் உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல ஹீரோ பரவாயில்லையே எனக்காக வெயிட் பண்ண இப்படியெல்லாம் ஆள் இருக்காங்களா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க ரெண்டு பேரும் ஒரு ஆளியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கூட ஹீரோக்கு ஃபோன் வருது. ஹீரோவை எடுத்து என்ன ஏதுன்னு பேசிகிட்டு இருக்க அப்படியே அவர் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. பட் நம்ம ஹீரோ போனோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னை விட்டு ரொம்ப தூரமாக போகிறேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அப்படியே கண்ணத்தோடு பார்த்துட்டு இருக்க இங்கே பார்த்தீங்கன்னா அவரை சொல்லிட்டு இருக்காங்க. பிரசிடென்ட் தான் அன்றைக்கி மகளுக்கும் டேலண்ட் இல்லை மருமகனும் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு, எப்படியாச்சும் இப்போ பார்த்தீங்கன்னா மருமகனையே உட்கார வைக்கணுன்ட்டு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, இவரோட வார்த்தையை கூட நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இல்லை அவருக்கு பொண்ணு டேலண்ட் இல்லைன்னு நினைக்கிறாங்க, ஆனால் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்தால் நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுங்கள், நான் உங்களை பார்த்துக்கிறேன், ஏன்னா நான் இதை விட எனக்கு ஒரு பெட்டர் சான்ஸே இல்லை, நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க பயனில்லாத ஃபீல்டு ஓப்பன் பேட்டில் மாதிரி யார் வேணாலும் ராஜா ஆகலாம் அப்படின்ட்டு, நான் அதுலேருந்து நீங்கள் சொன்ன வார்த்தையை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஹீரோ கேட்க இவருக்கே பார்த்தீங்கன்னா இது பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருக்குது, இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சேன்ட்டு அவரும் முழிச்சிட்ருக்கன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் தான் காய்ஸ் நம்ம எதிர்பார்த்த ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ட்விஸ்டெல்லாம் இருக்குது, பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு போகிறங்காட்டி நான் ரெக்கமெண்ட் ஆகுறது ரொம்பவே கஷ்டம், ஸோ நீங்கள் லைக்கு ஷேர்லாம் பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக ரெக்கமெண்டில் ஆகிடும். அடுத்து ஒரு சூப்பரான ட்விஸ்டிங் எபிசோடில் பார்ப்போம். பை ஸ்வீட்டி.